அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடன் எவ்வாறு தீரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடன் தீர்க்கும் வெண்ணெய் பிள்ளையார். தீராத கஷ்டங்கள் தீரவும், நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கவும், ஆட்டிப்படைக்கும் கடன் தொல்லை ஒழியவும், விக்னங்களை தீர்க்கும் விக்னேஸ்வரரை வழிபட வேண்டும். இவரை வழிபடுபவருக்கு இந்த 3 விதமான பிரச்சனைகளும் நொடியில் நீங்கும் என்பது நம்பிக்கை. முதல் கடவுளான விநாயகரை வழிபட்ட பின்பே மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் என்று ஆகம சாஸ்திரங்கள் கூறுகின்றது. இந்த மாதிரி பிள்ளையார மஞ்சள் பிடித்து வைத்து வழிபட்ட பின்பே மற்ற பூஜைகளை துவங்குகிறோம். அந்த வகையில் கடன்கள் தீர்வதற்கு பிள்ளையாருக்கு எந்த உருவத்தை கொடுக்க வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். எந்த தெய்வங்களுக்கும் உருவம் கொடுக்க கல், மண், மரம், செம்பு ஆகியவை தேவைப்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுது. ஆனால் பிள்ளையாருக்கு மட்டும் உருவம் கொடுக்க மிகவும் எளிமையான பொருட்களால் முடியும். குறிப்பிட்ட சில பொருட்களை கொண்டு பிள்ளையாரை பிடித்து வைத்து வழிபட்டால் அதற்குரிய பலன்கள் அடையலாம் அப்படிங்கிறது நியதி. குங்குமத்தில் பிள்ளையார் செய்து வைத்தால் செவ்வாய் தோஷம் விலகுவதாக நம்பிக்கை. அதே மாதிரி வெள்ளத்தில் பிள்ளையார் செய்து வைத்தால் உடம்பில் இருக்கக்கூடிய கட்டிகள், கொப்பளங்கள் மறையும். உப்பு கொண்டு பிள்ளையார் பிடித்து வைத்தால் எதிரிகள் தொல்லை ஒழியும். இதுபோல் ஒரு சில பொருட்களை கொண்டு பிள்ளையார் பிடித்து வைப்பதால் பலன்கள் வேறுபடுகிறது. நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனையில் இருந்து மீள்வது மட்டும் கடினமாகவே இருக்கிறது. இந்த கடன் தொல்லை தீர வேண்டும் அப்படிங்கிறவங்க புதன்கிழமையில வெண்ணெயை பிள்ளையார் பிடித்து வையுங்கள். சுத்தமான பசுவின் வெண்ணெயை வாங்கி வந்து அதில் பிள்ளையார் பிடித்து பூஜை அறையில் வையுங்கள். பின்னர் பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யணும். இந்த வெண்ணெயை அரச இலை, வாழை இலை போன்றவற்றின் மீது வைக்க வேண்டும். பின்பு பிள்ளையாருக்கு பிடித்த பிரசாதங்களை நம்ம வைக்கணும். அவல், பொரி, மோதகம், கொழுக்கட்டை, சுண்டல், பாயாசம், வாழைப்பழம் போன்ற எளிமையான அன்ன பிரசாதங்களை தயார் செய்து வைத்து இந்த பிரசாதங்களை ஒரு தாம்பூலத்தில் வைக்கணும். வெற்றிலை, தேங்காய், பூ, பழம் ஆகியவற்றை தாம்பூலமாக வைத்து விநாயகரை வழிபட வேண்டும். விநாயகர் அஷ்டகம், விநாயகர் சோஸ்திரம், விநாயகர் மந்திரங்கள், விநாயகர் போற்றிகள் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லி அந்த நாளில் கடன் தீர விநாயகரை வணங்கிக் கொள்ளுங்கள். வெண்ணெய் பிள்ளையாரை வழிபட்டால் கோடி கடன் இருந்தாலும் அது வெண்ணெய் போல் உருகி கரையும். பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்ய தும்பைப்பூ, சங்குப்பூ, மாதுளம்பூ, அரளிப்பூ போன்றவற்றை கொண்டு கடன் தீர வேண்டும் என்று 108 முறை இந்த பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். இப்படி வெண்ணெய் பிள்ளையாரை வழிபட்டால் எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அது சிறுக சிறுக குறைந்து இனி கடன் வாங்காத நிலைக்கு பிள்ளையார் அருள் தருவார். அனைத்து தெய்வங்களுக்கும் பல்வேறு பொருட்களால் அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டாலும் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியவை ஆகும். மற்ற தெய்வங்களுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள் தான் பலன்களை தரும். ஆனால் விநாயகப் பெருமானின் உருவத்தை அமைக்கும் பொருளும் கூட பலனை தரக்கூடியதாகும். பொதுவாக அனைத்து பொருட்களாலும் விநாயகருக்கு அபிஷேகங்கள், வழிபாடுகள் செய்தாலும் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப அந்தந்த பொருட்களை பயன்படுத்தி விநாயகர் செய்து வைத்து குறிப்பிட்ட பொருள்களை கொண்டு விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் நம்முடைய கோரிக்கைகளை விநாயகப் பெருமான் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வெண்ணெய் பிள்ளையார் வழிபாட்டை முழு மனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு விநாயகப் பெருமானின் அருளால் அவர்களுடைய வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல நேரம் பிறக்க ஆரம்பிக்கும் மற்றும் கடன்கள் படிப்படியாக குறைந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும்.